சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்று இந்த பகுதிக்கு போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். என்ன ஜெபம் பண்றாரு மோசே? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு வைராக்கியமாக அவர் மீது விசுவாசமாய் இருக்கிற பிள்ளைகள், என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாமல் அவரை பின்தொடர்கிற பிள்ளைகள், அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குத்தான் இது எழுதப்பட்ட ஒரு ஜெபம் இது. ஹல்லேலூயா. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் துன்பத்தை மாத்திரம் அனுபவத்திற்கு தெரிந்து கொள்ளவில்லை, அதற்கு தகுந்தாற் போல அவளை ஆசீர்வதிக்கவும் செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் துன்பம் என்று சொன்னால் 12ஆம் வசனம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப துன்பத்தின் நாட்களிலே போகும்பொழுது அது தேவன் மகிழ்ச்சியாக சரியாக மாற்றுகிறார். அதே நேரத்தில் அந்த துன்பமான நாட்களிலே மனிதனுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குதா? ஞானம் கிடைக்குதான். பிரைஸ் தி லார்ட். புத்தி கிடைக்குதான். சந்தோஷமா, உலக பிரகாரமா சந்தோஷமா இருக்கிறதை விட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏன் சில நேரத்தில் துன்பம் வருகிறது என்று சொன்னால் அது நன்மைக்காகத்தான் வருகிறதை தவிர தீமைக்கு அல்ல. ஏன்னா அந்த துன்பத்தின் பாதையில் போகும்பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு ஞான இருதயம் உள்ள இருதயத்தை கொடுக்கிறாராம். ஞானமுள்ள இருதயம். பிரைஸ் தி லார்ட். ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு சொல்லுங்க, சொல்லிக் கொடுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இப்படிதான் மோசே ஜெபம் பண்றார். ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இயேசு கிறிஸ்து அவர்களை நிலைநிறுத்தக்கூடியவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்கிறது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும், துன்பத்திற்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. ஞான இருதயம் உள்ள நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு கொடுங்க. அதே நேரத்தில் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் சோதனை ஆண்டவர் கொடுக்கிறதில்ல. அடுத்த வசனம் என்ன சொல்லப்படுகிறது? சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறார் அல்ல,
ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப அந்த சோதனை எப்படி வருகிறது? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரணும் பார்க்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளை உயர்த்த வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதம் ஏசாயா 60:1 சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. வேதம் சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நீ எழும்பி பிரகாசிக்கக்கூடிய நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகத்துக்கு ஒளியாய் வைத்திருக்கிறார். உலகத்திற்கு உப்பாய் வைத்திருக்கிறார். மலையின் மேல் உள்ள பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அதுபோல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மலையின் மேல் உள்ள பட்டணமாக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இந்த சோதனை நிமித்தம் கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் பிசாசானவன் சோதனையை கொண்டு வரும்பொழுது அந்த சோதனையிலே கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் கொடுத்து அந்த சோதனையிலே தப்பித்துக் கொள்கிற போக்கையும் உருவாக்குகிறார். நாம் மனிதர்கள் தான், நாம் பலவீனமானவர்கள் தான். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவர் இந்த பூமியிலே நீதிமான் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மையெல்லாம் தேவன் அழைத்து, தேவன் நமக்கு வேண்டிய எல்லா கிருபையும் கொடுத்து, ஞானத்தையும் கொடுத்து, நமக்கு விடுதலையும் கொடுத்து, நம் பாவங்களை மன்னித்து, நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை பக்குவப்படுத்துகிறாரே, நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரே. அதை விட வேற என்ன இருக்கிறது இந்த சமுதாயத்திலே? ஒன்றும் இல்லாமல் பிறக்கிறோம் இந்த தாயின் வயிற்றில், என்னன்னு தெரியாது. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற அந்த குடும்பத்தாரை, கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்தான் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் உலகத்தில் 1000 காரியம் சாதிக்க முடியும். நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். பதவியை சம்பாதிக்க முடியும். ஆனால் கர்த்தர் கூட இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு நம்ம கூட இருக்கிறார். உங்க கூட இயேசு இருக்கிறார். அப்படி இருக்கிறதால தான் நாம் இந்த நாள் வரையிலும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. நம்முடைய முன்னோர்களும், நமக்கு முன் வாழ்ந்தவர்களும், நம்மை விட இளைய வயது உள்ளவர்களும் இறந்துடுறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு இதுவரையிலும் ஜீவன் கொடுத்திருக்கிறாரே, அதற்காகத்தான் நன்றி சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஜீவன் கொடுத்திருக்கிறாரே, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படி நமக்கு உதவி செய்கிறாரே, அதை பார்க்க வேண்டும். நம்மை குறித்து ஒரு கரிசனை வைத்திருக்கிறார். யாரு மறந்தாலும் உலகத்தில், தாய் தகப்பன், கூட பிறந்தவர்கள், சகோதரன் யாரு மறந்தாலும் நீங்கள் இயேசு உங்களை மறக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் அவர் சொல்றாரு, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். யாருக்கிட்ட அடங்கி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் அடங்கி இருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளையாக அடங்கி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1000 கவலை இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 1000 கவலை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் குழந்தை பிறந்த உடனே அழுதுகிட்டே இருக்குமா. அப்படி அழுதுகிட்டே இருக்குமா. சில பேர் சொல்லுவாங்களாம், அழட்டும், கண்ணீர் விடட்டும். இந்த சமுதாயத்தில் இன்னும் எவ்வளோ பாடுகள் இந்த குழந்தை பெறப்போது தெரியல. அதுக்கு முன்கூட்டியே அது அழ ஆரம்பிட்டோம். அது பலவீனமா நல்ல பிள்ளையா பிறந்திருக்கிறதுக்கே அது அழுதாதான் சரின்றாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை. ஆனால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க.
1000 கவலைகள் இருக்கலாம், சூழ்நிலை வேற வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அது வைத்தா என்ன சரியாயிடுமா? இல்லை நீ வைத்ததை அவர் ஏற்றுக்கொள்றாரா? இது நீ சரியா புரிந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் நாட்கள் வரும். கர்த்தர் உன்னுடைய அங்கலாய்ப்பை, உங்களுடைய கவலையெல்லாம் அவர் சொல்றார். உங்கள் கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கான். அல்லேலூயா. அப்ப நம்ம கவலை கண்ணீர் எல்லாமே அவரால் இருக்கிறது. அவர் நம்ம குறித்து எழுதி வைச்சிருக்கார். துருத்தி, பிரைஸ் தி லார்ட். ஒரு பாட்டிலே நமக்கு வச்சிருக்காரு பாரு. அவர் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவரே சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டுயான்னாரு, நீங்கள் திடன் கொள்ளுங்க, நான் ஜெயித்தேன்னாரு. அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய ஆசீர்வாதம், இதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவர் ஏற்ற காலத்தை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் தான் நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். சோர்ந்து போகக்கூடாது, பலவீனப்படக்கூடாது. நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் சுமக்க ரெடியா இருக்காரு. அவர் மேல வைத்திட வேண்டியதுதான், அவர் பார்த்துக்குவாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவர் உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அதிசயம் செய்வார். நம்முடைய ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, 8ஆம் வசனம் சொல்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சரிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாம், யாரை விழுங்கலாம், யாரை தள்ளி விடலாம், யாரை தப்பக்கம் இழுத்து கொள்ளலாம் அப்படின்னு என்ன பண்றான் பிசாசு? அவன் வேகமாக செயல்பட்டு இருக்கானா. அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வரான். யாரை விழுங்கலாம் என்று, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான், வகை தேடுறான். இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வகையை அவன் தேட தேவையில்லை, ஆண்டவருடைய பிள்ளைங்களே கொடுத்துட்றாங்க வகையை. பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்குறாங்க. அவனுக்கு வேதம் சொல்கிறது. ஆகையால் தான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரனிடத்திலும் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த பாடுகள்லாம் உங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது நீங்க அறிங்க. பிரைஸ் தி லார்ட். அறிந்து கொள்ளுங்கள். 10ஆம் வசனம் சொல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. இது ஆண்டவர் செய்கிற காரியம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிற காரியம் வித்தியாசமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இருதயம் சுத்தமடைவதற்கு காரணம் என்ன? அவரிடத்தில் நாம் விசுவாசமா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கணும். பிரியமானவர்களே, ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, ஏற்ற காலம் என்று ஒருவருக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த ஏற்ற காலத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் சஞ்சலப்பட்ட நாட்களும்
துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். சரியா ஆசீர்வதிப்பார். ஆகையால் தான் வேதம் சொல்வது, தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் என்ன சொல்லப்படுகிறது? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். ஏற்ற காலம் என்று சொன்னாரே தம்முடைய பிள்ளைகளுக்கு, அடங்கி இருக்கிறவர்கள், கர்த்தர் மீது பாரத்தை வைக்கிறவர்களுக்கு, பாடு அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிக்கு அறிவையும் கொடுக்கிற தேவன். அவரே ஆழமும் மறைபொருளும் மானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவர்களுக்கு தங்கும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேருனா, சூழ்நிலையை மாற்றக்கூடியவர், காலத்தை உருவாக்கக்கூடியவர் அவர்தான். அந்த காலத்தை மாற்றக்கூடியவர் அவர்தான். பிரைஸ் தி லார்ட். இயற்கை எவ்வளவு ஆண்டவர் படைச்சிருக்கார், இந்த வானம் பூமி எல்லாம் எப்படிலாம் படைச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதையா தானியேலுடைய வாழ்க்கையில 3 ராஜ்யபாரம். அந்த 3 ராஜ்யபாரத்தில் தானியேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சான்? ஜெயமா இருந்துச்சான், வெற்றியா இருந்துச்சான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்ததற்கு காரணம் என்ன? அவர் அறிந்திருக்கிறார், என் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் வேதம் சொல்வது, தானியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 13-14 என்ன சொல்கிறது? அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். உன்னை சிறையாக பிடிக்கப்பட்ட ஒருவன் தானே தானியேல். சிறையாக பிடிக்கப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானியேல். ஆனால் அவர் சொல்கிறார், ராஜா சொல்கிறாரு, நீ சிறையாக நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். சிறைப்பட்டு போனவன் சீக்கிரம் விடுதலை ஆவான். பிரைஸ் தி லார்ட். அப்ப தானியேலுடைய வாழ்க்கை அடிமை, சிறைச்சாலையுடைய அடிமை. அப்படி இருந்தாலும் 3 ராஜ்ய பாரத்தில் அவனுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சான். எத்தனையோ மாற்றங்கள் சமுதாயத்தில் இருக்கு, ஆனாலும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தான் வச்சிருக்கிறார், தோல்வி வைக்கல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது யாருக்கு பேசுகிறாரு? ஆண்டவரை உண்மையாக பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு பேசப்படுகிற வார்த்தை இது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பேசப்படுகிற வார்த்தை. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்கிறது, அது பலனை கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை கொண்டு வருகிறது. நமக்கு உள்ள இருக்கிற அந்த பயத்தை நீக்கப்படுகிறது. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எதுவாக இருந்தாலும் அது நம் மீது வராதபடி தடுத்துப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட வருவார். அதான் சொல்றாரு, நீ தானியேல் அல்லவாப்பா, யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதரில் ஒருவனாகி தானியேல் அல்லவா? ஆமாம், உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சம் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உலகத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காலங்களையும் சமயங்களையும் ஆண்டவர் மாற்றும் பொழுது, அவர் என்னதான் சிறைச்சாலையுடைய அனுபவத்தில் தம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், யாரும் விடுதலை ஆக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும், ஆண்டவர் கூட இருந்தா அவர் சொல்லுவாரு, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சம் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து
கேள்விப்பட்டேன். உங்களை குறித்து கேள்விப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்முடைய அடிமைத்தனம், சிறைச்சாலையுடைய அனுபவம், கஷ்டம், துன்பம், அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுருவார், எரிந்துருவார். ஹல்லேலூயா. ஆகையால் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். என் ஜனங்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. வெட்கத்தை உண்டு பண்றது தான் உலகத்தான். உலகத்துடைய அதிபதி பிசாசானவன் எல்லாம் அப்படிதான். ஆனால் ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை விசேஷித்த பிள்ளையாக கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்ற பிள்ளையாக கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்வது? அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். குற்றம் சாட்டும்படி அநேகர் பிரதானிகள், அல்லேலூயா, ராஜ்யத்தின் பிரதானிகள், தேசாதிபதிகள் எப்படியாச்சும் தானியேலை குற்றம் படுத்தலாம் அப்படின்னு தேடுறாங்க. ஆனால் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன? தேவன் ஆண்டவர் அவர் தானியேல் கூட இருக்கிறார், கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எந்த குற்றமும் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுமராதபடி கர்த்தர் காப்பாற்றுவார். உலகம் ஒன்று மோசமாக பேசிட்டோம், என்னதான் பேசிட்டோம், ஆனால் நீ ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவனாக ஆண்டவரை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருந்தா எந்த குற்றமும் உன் மீது சுமராதபடி கர்த்தர் காப்பாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அந்த ஞானமும், the God given wisdom and knowledge, power, hallelujah, ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் உனக்கு கொடுத்து உன்னை வழி நடத்துவார். அநேகர்களுக்கு நீ எப்படி இருப்ப? சாட்சியாய் இருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தானியேலுடைய வாழ்க்கை இன்னொரு காரியம் என்ன இருக்குன்னா, அவன் 3 முறை ஜெபம் பண்ணக்கூடியவனாக இருந்தான். ஜெபம் பண்ணக்கூடியவனா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கக்கூடியவங்களை கர்த்தர் காப்பாற்றுறார். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். அப்படியேப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலக்கணிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தினுடைய காரியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு சொல்லிக் கொடுத்திருக்கார். பரமண்டலக்க எங்கள் பிதாவின்னு சொல்லிக் கொடுத்திருக்கார். மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. உனக்கு நேரம் கிடைக்கும் போது, தனித்து இருக்கும் பொழுது நீ ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். அது யாரும் பார்க்கணுன்னு ஒன்று அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அது உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள காரியம். பிரைஸ் தி லார்ட். இப்படி அந்த ஜெபம் பண்ணக்கூடியவனாக மாத்திரமல்ல, 23ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 23 என்ன சொல்றது? தேவன் பேரில் விசுவாசத்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன்கிட்ட சேதமே இல்லை. சிங்கத்தினுடைய கெபியில போடப்பட்ட தானியேலுடைய வாழ்க்கையில சிங்கத்தினுடைய வாயை கட்டி போடுறார். இந்த சிங்கம் என்ன, சிங்கம் விடுமா? ஆளை விடுமா? ஆனா தானியேல் அந்த சிங்க கெபியில போட்டாலும் அவருக்கு ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் காப்பாற்றுவார். காரணம் என்ன சொல்லப்படுகிறது? அவன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தான், மனிதன் பேரில் விசுவாசம் வைக்கல. அதனால்தான் வேதம் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிரு. அது நலமான காரியம், நன்மையான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் தானியேல் தேவன் மீது விசுவாசம் வைத்தபடினால் அவன் ஒரு சேதம் இல்லாதபடி காப்பாற்றப்படுகிறான். சிங்கத்தினுடைய வாயிலிருந்து காப்பாற்றப்படுகிறான். இது ஆச்சரியமான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உனக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கலாம், நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், நீ பலவிதமான சோதனையில் பிடிக்கப்பட்டிருக்கலாம்.
யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா சிங்கத்தினுடைய வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்ட காப்பாற்றப்பட்ட தானியேலை கர்த்தர் காப்பாற்றினார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தான். தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒன்றுமே இல்லைன்னாலும் தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறது. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேங்க்கில் நல்ல பேலன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பணத்தை கோடியா நான் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறேன், அது வேற விசுவாசம். ஒன்றுமே இல்லாத சமயத்தில் நீ தேவன் பேரில் விசுவாசம் வைத்து பார். உன் பிரச்சனை நேரத்தில் கொஞ்சம் விசுவாசம் வைத்து பார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள், சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகையால் தான் 3 ராஜ்ய பாரத்தில் கர்த்தர் தானியேலுடைய வாழ்க்கையில ஜெயமா இருந்தான். அல்லேலூயா. அரசாங்கத்தில் 3 ராஜாக்கள் இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். வேதம் என்ன சொல்வது? 6ஆம் அதிகாரம் தானியேல் 27-28 என்ன சொல்வது? தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரிவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுவின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. இங்க 2 ராஜா பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, நேபுகாத்நேச்சர். ஹல்லேலூயா. அப்போ 3 ராஜ்யபாரத்தில் தானியேல் வெற்றியுள்ள வாழ்க்கை தான், ஜெயம்தான். மனுஷனாலையும் ஒன்றும் பண்ண முடியல, சிங்கத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியல, பிசாசாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவன் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். பிரைஸ் தி லார்ட். அவன் பார்வைக்கு வாழல, மற்றவங்க பார்வைக்காக வாழல, மற்றவங்க புகழுக்காக வாழல. அவன் சிறைபிடிக்கப்பட்டு போன ஒரு மனுஷன், பிரச்சனையில் இருந்த ஒரு மனுஷன். பிரைஸ் தி லார்ட். அடிமைத்தனத்தில் இருந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து தேவன் மாற்றுகிறார் என்று சொன்னால் உங்களை மாற்ற மாட்டாரா? உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறீங்களே, உங்களை அநேகத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இக்காலத்து பாடுகள் வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இப்படி தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமா இருந்தது. ரொம்ப தேவனிடத்தில் விசுவாசம், உண்மை, ஜெபம். பிரைஸ் தி லார்ட். சிங்கத்தின் கேபில போட்டாலும் தேவன் காப்பாற்றுறாரு. அதுபோல உங்களை காப்பாற்றி உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். சோர்ந்து போகாதிருங்கள், பலவீனப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. உடைய சித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். இக்காலத்து பாடுகள் வருகிற மகிமைக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்று சொன்ன தேவன் இவருடைய இன்மை மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினால் பொருளாதாரத்தினுடைய செழிப்பு, சுகபலன் தந்து, ஆரோக்கியம் தந்து, ஆவிக்குரிய காரியத்திலே ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலம் என்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு நாட்களை வைத்திருக்கிறீங்க. இந்த சோதனையான நாட்கள்ல ஞான இருதயத்தை கொடுக்கிறீங்க. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஐயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையால் உடைய நியாய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். தாவீது சொன்னது போல உடைய பிள்ளைகளை நீங்க தெரிந்து கொண்டீங்க. இவருடைய காரியம் ஜெயமாக இருக்கட்டும். போகையிலும் வருகையிலும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பாதுகாப்பும் பராமரிப்புக்குள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். சுகபலனுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய நாமத்தை பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமீன்.